வெல்கம் பேக் டு நம்ம சேனல். என் பேர் காயத்ரி, நான் ஒரு விளாகர். ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிருந்து குருவி சவுண்டு, கோழி சவுண்டு இந்த மாதிரி நிறைய கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் கதறுது, என்னை வெட்டாதீங்க வெட்டாதீங்க வெட்டாதீங்க, நான் பாவங்க அப்படின்னு. ஆனால் பாவம், ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ஏன் கறியெல்லாம் சாப்பிட்றீங்க? நல்லா கோழியே சாப்பிட்றதில்ல தெரியுங்களா? சொல்ல கேளுங்க, கோழியெல்லாம் திங்காதீங்க. இன்னைக்கு பிம்பிள் வரும், எல்லாமே வரும். தூங்கி எழுந்திரிச்சுக்காட்டி ஒரு ஸ்மால் அட்வைஸ் பாருங்க, கோழி கத்துது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இன்னும் வெயில் கூட வரல. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு கோழி சவுண்டு, குருவி சவுண்டுலாம் கேட்டுச்சு. பால் வந்துருச்சு. தூக்க முடியல. செவ்வாழை இப்பளவா? காலையிலே இயற்கையாவே ஓடிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பால் வந்திருக்கு, டீயை போடுவோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா காலங்காத்தால் வெயிலுக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ கடைக்கு சீக்கிரமாக போயிடலாம். இப்போ கேன் வைக்கிறேன். எல்லாம் அப்படியே போட்டு போயிட்டல. இனிமேல் தான் எடுத்து க்ளீன் பண்ணணும். லைட்டை போடுவோம். என்ன போட்டதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டு யாரு அந்த நேரத்தில் இந்த பாப்பா கூடி வெட்டினது 3 பேர்த்துக்கு வெட்டேன்னு நினைக்கிறேன். 3 பேர்த்து முடியுது. 3 பேர்த்தோட முடி இதெல்லாம் கூட்டிட்டு தள்ளணும். செப்பல் போட்டுக்கோ. கடையை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். ஃபேஷியல் போலீஸ்காரமாக பண்ணது அப்படியே இருக்குது. ராகாஸ். சரி, க்ளீன் பண்ணிடுறேன். டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைக்கு வந்துட்டேன். கடையெல்லாம் சுத்தம் பண்ணணும். போர்டு எடுத்து வெளியே வச்சுட்டு கடையை சுத்தம் பண்ணிவிட்டு டக்குன்னு வேலையை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை எப்போ கஸ்டமர் வராங்கன்னே சொல்ல முடியாது. நாட்டாம தீர்ப்ப பார்த்து இப்போ நான் தொழிலாளி, முதலாளி இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையை க்ளீன் பண்ணுவோம். முருகா கருணை காட்டு, முருகா கருணை காட்டு. சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுட்டு டக்குன்னு இது பண்ணுவோம். கத்திரி எல்லாமே அப்படியே வச்சுட்டு வாஷ் பண்ணுவோம். கத்திரி இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு சீப்பை வாஷ் பண்ணுவோம். கத்திரி எடுத்து வைப்போம். சீப்பு ஒருத்தருக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா தான், இல்லைன்னா டேண்ட்ரஃப் பரவிடும். கழுவு போட்டேன். கத்திரி முட்டை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு சரி, இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஹேர் எல்லாம் அள்ளிட்டேன். ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். குப்பை வண்டி இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வரும். அதுவும் இல்லாமல் டஸ்ட்பினில் நிறைய இருக்குது. அதனால் டஸ்ட்பினில் ஹேர் நிறைய இருக்குது. நாளைக்கு தான் கொடுக்கணும். அவ்வளோதான். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அள்ளி போட்டு ஃபுல்லாக கடையை க்ளீன் பண்ணிடுவோம்.
வெல்கம் டு கிரிகாலம் சோழன். நான் வந்து உங்கள் வில்லேஜ் கொண்டு பேசுகிறேன். ஸோ நான் வேலையெல்லாம் கடைகளை முடித்து விட்டேன், உட்காந்துருக்கேன். கஸ்டமர் ஐப்ரோ மட்டும் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போயே ஒரு கஸ்டமர் ஐப்ரோ சொல்லியிருந்தாங்க. ஐப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஐப்ரோலேயே முடியுதா என்னென்னு எனக்கு தெரியல. வாங்க இன்றைக்கி ஃபுல்லாக என்னோட லைஃப் ஸ்டைல் பார்ப்போம். வாங்க இன்றைக்கி ஏன் ஒரு மாதிரியாக தலை வலிச்சுட்டே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசலை கூட்ட போனேன். அங்கே வந்து ஒரு பெரிய பெருச்சாளி அப்படியே செத்து ஸ்மெல்லு வாசலையே அப்படியே பெரட்டிக்கிட்டு வந்துருச்சு இங்கேருந்து இங்கே வரைக்குமே. அப்புறம் தூக்கி அந்த பக்கம் போட்டுருக்கலாம், நாத்தம் தாங்க முடியல. என்னால் தூக்கி போட்டோம்னா வாந்தி எடுத்துருவேன். அப்புறம் உள்ளே வந்து சாத்திக்கிட்டேன். ஆனால் கொமண்டிட்டு வர மாதிரியே இருக்குது, தலைவலிக்குது. கஸ்டமர் எப்படி ஒரு 1/2 hour சொன்னாங்க. அதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுதான் வீட்டுக்கு போகலாமா என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். போயிட்டு ஒரு மேகி ரொம்ப நாள் ஆச்சு. மேகி அதிகமாக திங்க வேணான்னு சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் இன்னைக்கு ஏதோ மேகி சாப்பிடலான்னு தோணுது. ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு மேகி சாப்பிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். அப்புறம் எதாவது அதுக்கு பிஸி ஆகும்னு தெரியல. பிஸி ஆகிட்டோம்னா ஃபுல்லாக பிஸி ஆகிடும். தானே ஸ்மெல்லு வீட்டுக்கு வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த சித்தார்த் குட்டி தம்பி இருக்கான்ல, மேலேருந்து ஒரு டம்ளர் டம்முன்னு போட்டான். மேகி வாங்கிட்டு இந்த மளிகை கடையில் என்னமோ நம்ம வீட்டில் தான் பாம்பு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடான்னு வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனருக்கா எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இந்த பையன் மேலேருந்து பெரிய டம்ளர் ஒன்று எடுத்து டப்புன்னு அந்த இரும்பு இது போட்டிக்கோலை போட்டிருப்போம்ல வாசலில் கார் நிற்கிறதுக்கு, அந்த இடத்துல வந்து டப்பான்னு போட்டிருக்கிறான். எல்லாரும் பயந்துட்டோம். காமௌண்டு இவன் மேல வந்து சிரிச்சிட்டு இருக்கிறான். நானு ஐயோ ஏதோ பாம்பு பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு, எல்லாரும் ஏதோ விழுந்துருச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டேன். மேகி செய்வோம். டீக்கு லைட்டாக போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாம் ஐப்ரோக்கு வரத்துக்குள்ள. வாங்க உறவுகளே, சாப்பிடுவோம், மேகி சாப்பிடுவோம். மேகியில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நல்லா காரமாக. நீங்களாம் நான்வெஜ்ஜாக சாப்பிடுவீங்க இன்றைக்கி. அவங்க கறி எடுக்கல. எப்போயும் இப்போல்லாம் நைட்டு தான் கறி எடுக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதேமாரி சிக்கன் எடுக்கிறது இல்லை. பிம்பிள்ஸ் வந்ததுலேருந்து பிம்பிள்ஸை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்திருக்கேன். சரி சாப்பிட்டு சீக்கிரமாக கடைக்கு போயிடுறேன். டீ போட்டு வச்சுருக்கேன், குடிச்சிட்டு கடைக்கு போகணும். நீங்களும் சாப்பிடுங்க எல்லாரும். எப்பயுமே இது 5 கிலோ பை வாங்கிட்டு வருவார். இந்த தடவை வந்து 2 கிலோவோ என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காரு அரிசி. 1 கிலோ 70 ரூபாயாம்மா அந்த அரிசி. 70 ரூபா. ஆனால் சாப்பாடு வந்து சூப்பராக வந்திருக்கு. சாப்பாடு வந்து எப்படி சொல்கிறது, பூ மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் குழஞ்சி தான் சாப்பிடுவேன், இல்லை எனக்கு விதையாக இருந்துச்சுன்னா சேராது. அதனால் சாம்பார் எங்கள் வீட்டில் வாங்க சாப்பிடலாம். நேற்று வச்ச பழைய சாம்பார், ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா, சாம்பார் சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். வேறு எதுவும் சமைக்கல, பழசே இருந்துச்சு, அதே போதும்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு வந்துட்டேன். வெயில் பயங்கரமாக அடிக்குதா. செம்ம சன்லைட்டு பார்க்கவே இன்னுமே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது.
இந்த சாயந்தர நேரம் வந்து அந்த மாலை நேரம்னு சொல்கிற நேரம் பார்த்திங்கன்னா வானம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து எப்படி சொல்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்க இது அழகு அது அழகுன்னு சொல்லிட்டு. இயற்கை வந்து உண்மையிலேயே ஃபஸ்ட்டு அழகு, சரிங்களா? உண்மையிலே எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த சன்லைட் அடிக்கும் போது இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல கேமரா வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் என்ன நடக்குது எல்லாமே விலாகாகவே எடுத்துடலாம். ஸோ எனக்குமே அது இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்க தேவையில்லை, செம ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒட்ட வச்சிடலாமா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் கேமரா திருப்பினோம்னா ரோட்டில் என்ன நடக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே என்ன சொல்லுங்க, இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஐஃபோன் ஆச்சு, யாராவது ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த போட தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ போயிட்டு வீட்டில் துணி துவைக்கல, துணி ஒரு ரவுண்டு மிஷினில் போட்டு விட்டு டீ சாப்பிட்டு வரணும். அவ்வளோதான், போகலாம். போயிட்டு மணி 6 ஆச்சு. போயிட்டு வெளி லைட் மட்டும் போட்டு விட்டு போயிட்டு டீ சாப்பிட்டு வந்துடுவோம். உள் லைட் போடணுமா? வாங்க டீ குடிக்கலாம் எல்லாரும். சிக்கி 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 சிக்கி. வெளியே மட்டும்தான் அவ்வளோ காற்றடிக்குது, சில்லி சில்லின்னு. கடைக்குள்ளே இல்லை. வாங்கோ. குடும்ப தலைவர்கிட்ட சோப்பு வாங்கிட்டு சொன்னேன். 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வரல. ஆனால் நான் இப்போ கீழே 2 நாளாக கத்தி பார்த்துட்டு காலையில் கடைக்கு போனார், அதுவுமே மறந்துட்டு வந்துட்டேன்னாரு. கீழ்கடையில் வாங்குறேன்னா அதுவுமே வேணான்னாரு. சரி இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. அது துணியை சேர்த்து அவ்வளோ வச்சுருக்கேன். இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, தோவி கூட இதாகிடுவாங்க. இத்தனை துணி கிடக்குது வீட்டுக்குள்ளே 2 பேருக்கு வர்றதுக்கு. இத்தனையும் நான் இதில் போட்டு துவைக்க போட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்து இன்னொரு ரவுண்டு போடணும். இத்தனை இதுக்கு தான் நான் சொன்னேன் நேற்று, தயவு செய்து சோப்புத்தூள் மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன். காலையில் சொன்னேன், அதுவுமே மறந்துட்டாரு. ஸோ இப்போனாச்சும் நான் போய் வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து துவைக்க போடலான்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து முடியல, சோப்புத்தூள் முடிஞ்சிச்சுன்னா இத்தனை பிரச்சனை. வாங்க ஒவ்வொன்றா எடுத்து போடுவோம். இப்படியா உட்காந்து ஃபஸ்ட்டு அவர் துணி தான் போட போகிறேன். ஒவ்வொன்றா எடுத்து போடுவோம். 2 இந்த மாதிரி எண்ணி போடுவோம். இதெல்லாம் சிசி அவரோட உள்ளாடைகள், உள்ளாடை வெளியாடை. ஒரு வேலையை செய்யறதில்ல. ஒன்று கிடைச்சிருச்சுங்க. இது காணும்னு தேடிட்டு இருந்தேன். இது காண மீன் தேடிட்டு இருந்தேன், இப்போதான் கிடைச்சிருக்கு. இன்னும் என்னென்ன புதையல் கிடைக்குதோ. அடுத்து ஐயா வந்து பாக்கெட்டில் காசு எடுக்க மாட்டார். சத்தம் கேட்குதா உங்களுக்கு? காசு எங்கேயோ இருக்குது. போட்டோன்னா மிஷினில் போட்டோன்னா மிஷினை ட்வைன்னு சுற்றும், சத்தம் கேட்கும். இங்கே பாருங்கள், 10 ரூபா இருக்குது. 10 ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு தான் துவைக்க எடுத்தவங்களுக்கு தான் சொத்தம். இப்படி ஒவ்வொரு துணிலையும் ஒவ்வொன்றும் இருக்கும். எடுத்து பார்த்துட்டு இவரோட துணியை மட்டும் இதுக்குள்ளே போடணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஐயா வந்து எல்லாம் ஜீன்ஸ் மட்டும்தான் போடுவார். நார்மல் பேண்ட் வந்து ரொம்ப ரேரு, சரிங்களா? துவைக்க போட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்புவோம். முதல் இவரோட பேண்டெல்லாம் போட்டு சுத்த விட்ருவோம். அதுக்கப்புறம் வேறு எல்லாமே துவைச்சிக்கலாம். எப்படியும் எல்லா துணியும் போட்டாச்சு. மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவோம். பாட்டு பாடுது. நான் பாட்டு பண்ணேன்னா இது தாங்காது. இங்கே தண்ணி வரல. சூப்பர் சூப்பர். போயிட்டு டீ போட்டு குடிப்போம். லைட்டாக போடு, டீயாக போடு. மதியம் சாப்பிட வரல,
பழைய குழம்பு அப்படியே வரல ஐயா. கீழே விட்டுட்டு டீ குடிக்கலான்னு டீ போட்டேன். ஃபேஸே வாஷ் பண்ணல. இங்கே பாருங்க என்ன வடிஞ்சு கிடக்கு. ஏன்னா கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு கேட்டி போசியில் டீயை ஊற்றிட்டு என்னக்கா நீங்கள் அன்டீசெண்டாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ணு கெட்டின தூர அது தூப்பத்தி தான் இருந்துச்சு. டீயை ஊற்றிட்டு ஒடியான்ட்டேன். வந்து ஒரு 3 கஸ்டமர் அட்டன் பண்ணாங்க. அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பாருங்க. பூவை கட்டுன்னு ஒரு தடவை கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு தடவை சமைக்கிறதுக்கு வந்து காய்கறி கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாரு. சரிங்களா? நாயம்மா நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து ஃபோன் அடித்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை போய் மறந்துட்டேன்னு சொல்லி இதை கொண்டாந்து கொடுத்துட்டு இங்கே மளிகை கடை லீவு, அதனால் காய்கறியெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாரு. நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு இட்லி ஊற்றணும், வெங்காயம் இந்த இது மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஓகே, இப்போ வந்து பூ கட்டிடுவோம். டீ குடிச்சிட்டேன், இப்போ தான் குடித்தேன். பூவை கட்டிட்டு வீட்டில் துணி ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன், போய் துவைக்கணும். பூவை கட்டிட்டேன், சாமிக்கு பூவை கட்டிட்டேன். சாமி பூ, அதனால மோந்து பார்க்கக்கூடாது. சாமிக்காக, படத்துக்கு போகிறதுக்காக கவரில் எடுத்து வச்சுட்டு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. என்னால் என்ன முடியுமோ வேறு சிந்தி ஐப்ரோ எடுத்துவிட்டு மடை குழப்பி அமுச்சு விட்டுட்டேன். அதுதான் சொல்கிறேன், அப்படிதான் கையுமா அப்படின்னாங்களா. எனக்கு அவங்க சொல்ல சிரிப்பு தாங்க முடியல. ஆனால் அந்த வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அந்த அக்கா வரும்போதே டென்ஷனில் வருது. இன்னும் நான் வீடியோ எடுத்து அதுக்கு வேறு தைன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் எடுக்கல. சாரி, லைட் ஆஃப் பண்ணுவோம். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு உண்மையாக சரியா நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்கீங்க. நிறைய பாசிட்டிவாக நடந்துச்சு. கொஞ்சம் என் மனசு வருத்தம் எல்லாமே நீங்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். ஸோ ஒவ்வொரு நேரம்லாம் நினச்சி பார்க்கும்போது சோசியல் மீடியா ஏண்டா வந்தோம், எதுக்குடா இவங்கள்ட்டெல்லாம் அவ்வளோ பேச்சு வாங்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் தெரியுது கையை கொடுப்பான்னு தோழன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. என்னால் எனக்கு முடிஞ்சது என்ன தெரியுமோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிறைய நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க, நிறைய அண்ணனுங்க கிடச்சிருக்கீங்க, நிறைய சிஸ்டருங்க கிடச்சிருக்கீங்க. மூச்சு விடாமல் பேசுறதுனால இரும்பல் வருதா இல்லை சளி பிடிக்குதான்னு தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ இதோட முடித்துக்கொள்வோம். உங்கள் தோழி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி என்னை எப்பயுமே சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. டாட்டா, எல்லாத்துக்கும் பாய். எல்லாரும் குட் நைட். சண்டே வந்து ஹாப்பியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.